அரிசி என்றால், அரிசி உணவென்றால் அது கார்போஹைட்ரேட், அது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஆகாது. ஆகவே எல்லாரும் கோதுமைக்கு மாறிவிடுங்கள், எல்லாரும் திணை அரிசிக்கு போய்விடுங்கள், எல்லாரும் இப்படியே திடீர் என்று ஒரு மடைமாற்றம் நடக்கும். ஒரு அடிப்படை உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள் பெருமக்களே. நான் ஏற்கனவே சொன்னதை போல அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம். உங்கள் வயலில், உங்கள் ஊரில், உங்கள் வீட்டு தோட்டத்தில் எது போட்டால் விளையுமோ அதுதான் உங்கள் வயிற்றுக்கு போனால் அது பொருந்தும். பஞ்சாப் விவசாயி விளைவிக்கிற கோதுமை தமிழ்நாட்டு ஆட்டையாம்பட்டி தமிழனுக்கு முழுமையாக பொருந்தாது. ஒரு நாள் 2 நாள் நீங்கள் கோதுமை உணவை எடுத்துக்கொள்ளலாம், தவறில்லை. நாள்தோறும் கோதுமை அரிசியை முழுமையாக நீக்கிவிடு. அரிசி முழுமையான கார்போஹைட்ரேட் மட்டுமல்ல, அதுல பல விட்டமின் சத்துக்கள் இருக்கின்றன. நமக்கு பள்ளிக்கூட பாடத்திட்டத்தில் அரிசினா கார்போஹைட்ரேட், அது உண்மை அல்ல. அதுல தயமின் என்கிற சத்து இருக்கிறது. அந்த தயமின் சத்து உமியிலே இருக்கிறது என்பதை தமிழன் அந்த காலத்திலே கண்டுபிடித்து அந்த உமியிலே மேல் தோலில் இருக்கிற தயமினை அரிசிக்கு இறக்க வேண்டும் என்பதற்காக ஊற வைத்து அவித்தால் அது அரிசியில் ஒட்டிக் கொள்கிறது. அதற்கு பிறகு அதை உமியை நீக்கிவிட்டு தயமீனுடன் கூடிய விட்டமின் நிறைந்த அரிசியை உட்கொள்கிற போது எப்படி சர்க்கரை நோய் வரும்? பாலிஷ்டு ரைஸ், ஒயிட் ரைஸ், பளபளன்னு அரிசி, மல்லிகைப்பூ அரிசி, இப்படி வெளுத்ததை கண்டு மயங்கிய தமிழ் சமூகம் சர்க்கரை நோயில போய் சிக்கிக் கொண்டது.